குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7ல triangles exercise 7.1ல 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா L Mன்றது parallel lines அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை intersect பண்ணக்கூடிய இன்னொரு ரெண்டு set of parallel lines என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா P and Q. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா triangle ABC அதாவது இந்த ட்ரையாங்கிளும் CDA என்ற ட்ரையாங்கிளும் congruent அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். In triangle ABC and triangle CDA. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஆரம்பிப்போம். இந்த சைடில் அதாவது நான் P-ஐயும் Q-ஐயும் பேரலல் லைனாக வைக்கிறேன்னா இந்த ஆங்கிளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். எப்போ PQவை நான் பேரலல் லைனாக கன்சிடர் பண்ணும்போது ஸோ அதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் BAC ஏல இருக்கிறதுனால ஆங்கிள் A சென்டரில் வரணும். மீதி சைட்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் DCA. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யார் பேரலல் லைனாக வச்சுருக்கிறேன் PQ. ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டு எப்போ as P is parallel to Q. Pவும் Qவும் பேரலாக இருக்கும்போது இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறோம். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த அடுத்தது நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஒரு லைன் இந்த ட்ரையாங்கிளுக்கும் அந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது. அப்போ அதை நான் என்னென்னு எடுத்து எழுதுறேன் AC is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா AC. அது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கிறதுனால காமன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் PQவை வச்ச மாதிரி அடுத்தது எதை பேரலல் லைனா வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா L-ஐயும் M-ஐயும் பேரலல் லைனா வைக்க போறேன். அப்போ L M நான் பேரலல் லைனாக வைக்கிறேன்னும் போது உங்களுக்கு எது வந்துட்டு இந்த ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது சீன்ற ஆங்கிள் அதாவது இந்த ட்ரையாங்கிளில் சீன்ற ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில் ஏன்ற ஆங்கிளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியராக இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இந்த இதில் சியில் சென்டரில் இருக்கிறதுனால ஆங்கிளை சியில் சென்டரில் போடணும். ஸோ அப்போ BCA இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல A ஆங்கிளில் இருக்கிறதுனால அப்போ ஏவை சென்டராக போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ தட் இஸ் DAC. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா L-ன்ற லைனும் M-ன்ற லைனும் நான் பேரலாக எடுக்கிறதுனால. ஸோ இந்த மூணு கிரைட்டீரியன் அதாவது ஒரு ஆங்கிள் ஒரு சைடு ஒரு ஆங்கிள். ஸோ அந்த கிரைட்டீரியன் படி ட்ரையாங்கிள் ABC இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிடையாது ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க CDA. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள் கிரைட்டீரியன் படி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.